திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? திமுகவுடைய ஆட்சி ஏன் தொடரணும்? திமுகவுடைய ஆட்சி ஏன் தொடர வேண்டும் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திமுகவுடைய தொடர்ச்சியில் தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 11.9% அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth. இது ஏதோ வெறும் பாக்கெட்ஸில் மட்டும் நடக்கிற growth இல்லை. இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தெலுங்கானாவையோ ஆந்திராவையோ கர்நாடகாவையோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெங்களூர், மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை சொல்லுவாங்க, பூனே சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சியோ இல்லை வந்து தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சியோ இதுவோ இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அங்கிருந்து இங்கே வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சேலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? எல்லா எவ்வளோ தொழிற்சாலைகள் அங்கே எல்லா இடத்துலையும் வந்து நியூ டைடல் பார்க்ஸ் வந்திருக்கு. அதே போல் இங்கே வந்து டைடல் பார்க், அங்கே திருநெல்வேலியில் சிப்காட்டு டைடல் பார்க் எல்லாமே வருகிறது. அதே போல் கோயம்புத்தூர்ல வந்திருக்கோம். எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த இதை வந்து ஏற்படுத்தி காமிச்சிருக்கிறோம். ஏற்கனவே வளர்ந்தது திருநெல்வேலியா இல்ல, ஹொசூர் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தூத்துக்குடி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆமாங்க, அதேதான். இப்போ அதுல பல இடங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி, தமிழ்நாடு முழுக்க டைடல் பார்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. நியோ டைடல் பார்க்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், அங்க அரியலூர்ல ஃபேக்டரி வச்சிருக்கோம், காலனி ஃபேக்டரி, இப்படி எங்க வேணா சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்திருப்பது ஒரே அரசு எது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு.